எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ ஒரே சண்டை, குழப்பம், கண்ணீர்னு போயிட்டு இருக்கு. ஆனா இது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண சண்டையா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கா? வாங்க இத உள்ள போய் கொஞ்சம் அலசி ஆராயலாம். அதாவது வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த சண்டை, கண்ணீரு எல்லாமே யதார்த்தமா நடக்குதா? இல்ல ஒருத்தரை வெளிய அனுப்புறதுக்காக செட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஸ்கெட்சா? நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற இந்த கேள்விக்கு தான் இந்த முழு அலசல்ல பதில் தேட போறோம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, 2 புது கெஸ்ட உள்ள வந்ததுல இருந்து தான். அது வரைக்கும் ஓரளவு அமைதியா இருந்த வீடு அவங்க வந்ததுக்கு அப்புறம் புயல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க. ரம்யாவும் சரி, அப்சராவும் சரி, சும்மா ஜாலியா பேசிட்டு போக வரல. அவங்க ஒரு அஜெண்டாவோட தான் உள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இருந்தவங்களுக்கு அது நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவங்களோட டார்கெட் யாரு? அவங்க குறி வச்ச ஆள் சாண்ட்ரா. இதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அப்சரா கொஞ்சம் கூட யோசிக்கல, ஸ்ட்ரெயிட்டா சாந்த்ரா முகத்துக்கு நேரா நீ ரொம்ப நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை சாந்த்ராவை டோட்டலா உடைச்சிருச்சு. சரி, எதுக்கு அப்சரா அப்படி சொன்னாங்க? அவங்க ஒரு 3 பாயிண்ட முன்வைக்கிறாங்க. 1, அந்த பேனிக் அட்டாக்குக்கு அப்புறம் சாந்த்ராவோட பிஹேவியர் ரொம்ப ஃபேக்கா இருந்துச்சாம். 2வது, மன்னிப்பு கேட்க வந்தவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி ஓவரா டிராமா பண்ணாங்கன்னும். 3வது, மொத்தத்துல அந்த சம்பவத்தை தனக்கு அனுதாபம் தேடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு குற்றம் சாட்டினாங்க. இப்படி நேரடியா ஒருத்தர் குற்றம் சொல்லும்போது யாருக்கு தான் பதில் வரும்? சாந்த்ராவுக்கு ஒண்ணுமே பேச முடியல. அப்படியே அழுதுட்டே விக்ரம் கிட்ட தான் ஆறுதல் தேடி போறாங்க. இது அவங்கள இன்னுமே வீக் ஆக்கிடுச்சு. ஓகே, சாண்ட்ராவோட கதை முறிஞ்சது. ஆனா இந்த தாக்குதல் இதோட நிக்கல. ஒருத்தர மனரீதியா உடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் யாரு? அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த விக்ரம் தான். இப்போ ரம்யாவோட டர்ன். அவங்க விக்ரமோட கேரக்டரையே கேள்வி கேட்கிற மாதிரி நீ ஒரு கோழைன் ரொம்ப ஹார்ஷான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, உன் கேம் ரொம்ப வீக்கா இருக்கு, தைரியமே இல்லாம அழுதுட்டே இருக்க, சாரி கேட்டு எஸ்கேப் ஆக பாக்குறேன்னு வரிசையா அடுக்குனாங்க. இது விக்ரம மொத்தமா காலி பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு முந்தின நாள் தான் விக்ரம் பணப்பெட்டியை எடுத்துட்டு கிளம்புறங்கிற முடிவோட இருந்தாரு. அப்போ வந்த ஒரு கெஸ்ட் தான் அவருக்கு மோட்டிவேட் பண்ணி மக்கள் உங்களை பார்க்க விரும்புறாங்கன்னு சொல்லி இங்க இருக்க வச்சாரு. ஆனா பாருங்க, ஒரே நாள்ல ரம்யாவோட பேச்சு அவரை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. சரி, இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ இது ஏன் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்க தான் ஒரு பெரிய தீரியே ஒளிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 தாக்குதலும் தற்செயலா நடந்ததில்ல. இது ஒரு ப்ரீ பிளான்ட் அட்டாக்கா இருந்தா? இப்போதான் நம்ம இந்த அனாலிசிஸோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். அந்த தியரி பேர் தான் பணப்பெட்டி வியூகம். சிம்பிளா சொல்லணும்னா, வெளியே இருந்து வர்ற கெஸ்ட்ஸ் நல்லா விளையாடுற போட்டியாளர்களை செலக்ட் பண்ணி அவங்கள மனரீதியா டார்ச்சர் பண்ணி கடைசியில அவங்களா விருப்பப்பட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியே போற மாதிரி பண்றது தான் இந்த பிளான். இந்த பிளானுக்கு 4 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1, டார்கெட் பண்ண ஆள் கூட சண்டைய உருவாக்குறது. ஸ்டெப் 2, அவங்களோட மன தைரியத்தையும் நம்பிக்கையும் உடைக்கிறது. ஸ்டெப் 3, நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு அவங்களையே நினைக்க வைக்கிறது. ஃபைனல் ஸ்டெப், இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி இந்த பணப்பெட்டிலான்னு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை காட்டுறது. எவ்வளவு கால்குலேட்டடான பிளான் பாருங்க. இந்த பணப்பெட்டியில எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலான்னு ஒரு கணக்கு. மனசளவுல நொந்து போயிருக்கிற ஒருத்தருக்கு இந்த 8 லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. தப்பிச்சு போயிடலான்னு தோணத்தானே செய்யும். ஆனா இந்த பிளான் இன்னும் முடியல. இதோட கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. இந்த தியரி படி இந்த ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஆள் உள்ள வரணும். அவர்தான் பிரஜன். ஏன் அவரோட வருகை இவ்ளோ முக்கியம்னா, அவருக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும். சாண்ட்ராவுக்கு உண்மையிலே ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியும். சோ அவர் வந்து, சாண்ட்ரா நீ ஜெயிக்கிற மாதிரி தெரியல, இந்த பணத்தை எடுத்துட்டு வரதான் புத்திசாலித்தனம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், கேம் ஓவர். அந்த கடைசி ஆணி அடிக்க வர்றவர் அவராதான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. இப்போ சாண்ட்ராவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இந்த எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன நம்பிக்கையோட விளையாடுறது. இன்னொரு பக்கம் இந்த எல்லா சண்டையில இருந்தும் விடுபட்டு கேரண்டியா ஒரு 8 லட்சம் ரூபாயோட வெளியே வர்றது. அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். சோ இந்த மொத்த அனாலிசிஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்த வியூகம் ஜெயிக்க போகுது. பிரஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. சரி, இப்ப இந்த கேள்விய உங்ககிட்டே கேக்குறேன். ஒருவேளை நீங்க சாண்ட்ரா இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து வர தாக்குதல்களுக்கும் வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பணத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு இருந்தா உங்க முடிவு என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.